ஜனாதிபதி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சர்வகட்சி சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக தமிழர் விடுதலை கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என வி ஆனந்த சங்கரி குறிப்பிடுகின்றார். பழமை வாய்ந்த கட்சியான தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்படுகின்றமை குறித்து கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்யப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே ஊடகங்களில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருந்ததாகவும் வி ஆனந்த சங்கரி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடனான சந்திப்புகளை ஏற்பாடு செய்கின்ற போது அரசாங்கம் பின்பற்றும் நிலைப்பாடு ஏமாற்றம் அளிப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆயினும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கே இந்த சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என பிந்திய தகவல்கள் தெரிவிப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் பாராளுமன்றத்தில் 18 உறுப்பினர்களை கொண்டிருந்த தமிழர் விடுதலை கூட்டணி 2004ஆம் ஆண்டு தேர்தலில் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டதாக வி ஆனந்த சங்கரி ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்.